கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்னையும் கூட என் தேவாதி தேவன் என் சாட்சியாக நிற்பதற்காக என் தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பதாக நாங்கள் ஒரு இடத்தை வாங்க வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டோம். நானும் என் கணவரும் கூட அதை வாங்கிறதுக்காக எங்களுக்கு சில அப்ரோச்சஸ் வந்துச்சு. ஸோ அது எங்களோட பார்வைக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ டீல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்து நாங்கள் போய் அந்த இடத்த பார்த்தோம். அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஜெபத்தில் சில விஷயங்களை வச்சு ஆண்டவர்கிட்ட சில அடையாளங்களை நாங்கள் கேட்டோம். அந்த அடையாளங்கள்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எசப்பா நாங்கள் இதை ப்ரொசீட் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணியிருந்தோம். ஆனால் அதில் சில குழப்பங்கள் வந்துச்சு, அது அந்த ப்ரொசீட் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் அண்ணன்கிட்ட ஜெபித்தோம். அண்ணன் எங்களுக்காக ஜெபம் பண்ணப்போ சொன்ன வார்த்தை வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி நல்ல காரியங்கள் இல்லை, ஸோ அது வேண்டாம், அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை அப்படியே நிறுத்திட்டோம், அதை நாங்கள் ப்ரொசீட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் அந்த எதையுமே கம்ப்ளீட்டாக அதை விட்டுட்டோம். சில நாள் கழித்து ஆண்டவர் மறுபடியும் கூட அண்ணன் மூலிமா பேசின வார்த்தை எங்களை வீடு கட்ட சொல்லி அண்ணன் மூலிமா பேசினாங்க. திட மனதாக இருந்து காரியத்தை நடப்பியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை மறுபடியும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார். முதல்ல இந்த காரியம் கொஞ்சம் நம்ம ஆசைப்பட்டோம், இது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பயந்தோம் உண்மையிலே. அதனால் நாங்கள் உடனடியாக அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா இது ஆரம்பிக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக செலவாகுமே, இவ்வளோ தூரம் நம்மளால் இப்போ பிளான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் கர்த்தர் விடவே இல்லை. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 4 முறை ஆண்டவர் மறுபடியும் பேசினார். கடைசி தடவை ஏன் தாமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் எதை பற்றியுமே நாங்கள் யோசிக்கலை. அதுக்கப்புறம் இப்போ அந்த காரியம் ஆண்டவர் ரொம்ப அதிசயமாக நடத்தி கூட்டிகிட்டு விட்டுருக்காரு. ஒரு பெரிய டனல்லேருந்து எங்களை அப்படியே ஆண்டவர் சுமந்து கொண்டு எங்களை வெளியில் பத்திரமா எங்களை விட்டதை போல் ஒரு உணர்வு எனக்கு இருக்குது. ஏன்னா தெரியும் அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களோட தகுதிக்கு மிஞ்சினது. உண்மையிலே ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக அதிசயமாக வாக்குத்தத்தம் செய்த தேவன், உண்மை உள்ளவராய் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அதை ரொம்ப அதிசயமாக எங்களை நிறைவேற்றினார். உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் சொன்னார். உண்மையிலே அந்த முடிந்த எல்லா காரியங்களையும் பார்க்கும்பொழுது எல்லாருடைய இருதயமும் அதிசயப்படத்தக்கதாய் ஆண்டவர் அதை ரொம்ப அழகாக எங்களுக்கு நடத்தி கொடுத்தார். ஒவ்வொரு வார்த்தையிலும் அதில் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னாங்க. ஒவ்வொரு லோன் ப்ராசஸ்லேருந்தும் ஃபினான்ஷியல் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு தடையும் இல்லாமல் எங்களை ரொம்ப அழகாக அற்புதமாக நடத்தி கொண்டுட்டு வந்துட்டார். இது எல்லாவற்றையும் என்னை இயேசு ராஜா ஒருவருக்கே நான் மகிமையை செலுத்துகிறேன். 2வது காரியம் இந்த ப்ராசஸ் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு காரியமும் அண்ணன் எங்களை ரொம்ப ஜெபத்தில் தாங்கியிருந்தாங்க. அண்ணன் அக்காவும் எங்களுக்காக அது ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த அன்புக்கு ஆண்டவருக்கு தான் நான் மகிமையை செலுத்துகிறேன். அப்படி ஏன்னா அடிக்கடி அவங்களால அது என்ன எப்படி நடக்குதுன்ற காரியங்கள் அவங்களால பார்க்க முடியலனாலும் உண்மையிலே ஆவியில் அவங்க இந்த காரியங்கள் எப்படி நடக்குது, எப்படி ஆண்டவர் இதை நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டு உண்மையிலே இருதயத்திலேருந்து மகிழக்கூடிய ஒரு அன்பான சகோதரனும் சகோதரியும் அக்காவையும் அண்ணனும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு உண்மையிலே ஆண்டவருக்கு தான் நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா என்னால் அதை உணர முடியுது. என் தேவாதி தேவனுக்கு எல்லா மகிமையும் நான் செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் என்ன சாட்சியாக நிறுத்துகிறேன். இயேசு ராஜாவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எழுப்புதல் கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கேட்கிற, இதில் பங்கு பெற சோஷியல் மீடியாவின் மூலமாக பங்கு பெறுகிற யாவரையும் நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை உலகம் முழுவதிலும் இருக்கிற அருமையான விசுவாசிகள் மேலே, தேவ பிள்ளைகள் மேலே, ஊழியர்கள் மேலே கர்த்தர் அபரிவிதமாய் இந்த எழுப்புதல் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். நாம் இந்த கடைசி கால எழுப்புதலிலே நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறபடினால் பாருங்கள், இந்த எழுப்புதலை குறித்து நாம் அறிந்து கொண்டால்தான் எழுப்புதலிலே நாம் பங்கு பெறுகிற பாத்திரவான்களாக ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் எழுப்புதலை குறித்து
ஆண்டவர் 1ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கிரேக்கர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் ஒரு முறுமுறுப்பு உண்டாயிடுச்சு. என்னன்னு கேட்டாக்கா, கிரேக்கருடைய விதவைகளை இவர்கள் சரியாய் விசாரிக்கவில்லை என்று சொல்லி சீஷர்களை குறித்து ஒரு குற்றச்சாட்டு உண்டாயிற்று. அப்படி குற்றச்சாட்டு வரும் பொழுது ஆவியினால் ஏவப்பட்ட அப்போஸ்தலர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். இந்த 1ஆம் நூற்றாண்டினுடைய எழுப்புதலிலே பங்கு பெறுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் வேண்டாம். இப்படி உணவு காரியங்களை பந்தி விசாரிப்பு செய்கிறவர்களை, விதவைகள் மற்ற காரியங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் முழு நேர எழுப்புதலிலே பங்கு பெற முடியாது என்பதை அவர்கள் அறிந்தபடினாலே நமக்கென்று சிலரை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று ஆவியினாலே ஏவப்பட்டவர்களாக பாருங்க, அந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் தங்களை விடுவித்து கொண்டு எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதை அவர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், வாசிக்க கேட்கலாம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். நாங்கள் இந்த பந்தி விசாரிப்பெல்லாம் எங்களால் முடியாது, இந்த சோஷியல் ஒர்க்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் எப்படி இருப்போம்? ஜெபம் பண்ணுவதில் இடைவிடாமல் தரித்திருப்போம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, 1ஆம் நூற்றாண்டில் எழுப்புதல் உண்டாவதற்கு ஜெபிக்கிறவர்கள் தேவைப்பட்டார்கள். இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாக தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிற மக்கள் தேவை. நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சேன், இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டேன், இப்படி நான் பந்தி விசாரிப்பு செய்தேன், இப்படி நான் உதவி செய்தேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவேளை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எழுப்புதலிலே அவர்கள் பயன்பட பெற முடியாது. எழுப்புதலிலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் ஜெபிக்கிற மக்கள் தேவை. அப்போஸ்தலர்கள் இந்த உலக காரியங்களை விட்டு உலக விசாரிப்பு காரியங்களை, சமுதாய பணிகளை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலே இடைவிடாமல் தரித்திருக்கிறவர்களை நாங்கள் தேர்வு செய்து கொள்வோம். அதுதான் எங்களுடைய வேலை. தேசத்தில் எழுப்புதல் வேண்டும், சுவிசேஷம் எங்கும் செல்ல வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஜனங்களுக்குள்ளாய் அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும், ஜனங்கள் கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஜெபிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் தெளிவாய் சொல்லுகிறார்கள். ஜெபம் பண்ணுவதில் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்லி, எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி கால எழுப்புதலிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும் சொன்னா நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களை நாங்கள் அதை செஞ்சோம் இந்த செஞ்சோம் சொல்லி ஆண்டவரை ஒரு பொழுதும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்கள் தான் 1ஆம் நூற்றாண்டிலே பயன்படுத்தப்பட்டார்கள்.
இந்த கடைசி காலத்தில் நீங்கள் எழுப்புதலிலே பயன்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள இந்த ஜெப அபிஷேகம் தேவை. ஜெபிக்கிற தாகம் வேண்டும். ஜெபிக்கிற ஒரு மனிதனை தான் கர்த்தர் கடைசி காலத்திலே பயன்படுத்துவார். முதல் நூற்றாண்டிலே சீஷர்களை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவதற்கான காரணம் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். தானியேல் ஜெபித்தான், சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டான். யோசுவா ஜெபித்தான், சூரியனை நிற்க செய்தான். மோசே ஜெபித்தார், செங்கடலை பிளந்தார். அன்னாள் ஜெபித்தால் பாருங்க, குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டால். எனக்கு அன்பானவர்களே, எஸ்தர் ஜெபித்தால் ஒரு இனம் மக்கள் அழிக்கப்படுவதை தடுத்தால். தேசத்தில் எழுப்புதல் எங்கெல்லாம் வந்ததோ, எங்கெல்லாம் கர்த்தர் வெளிப்பட்டாரோ, எங்கெல்லாம் ஜெபிக்கிற மனிதர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் எழுப்புதல் உண்டாயிற்று. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் உங்களை கர்த்தர் அப்படித்தான் பயன்படுத்த விரும்புகிறார். ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிற தாகம் இருக்கணும். ஜெபம் சொன்னாக்கா சிலருக்கு பாருங்க ரொம்ப கசப்பா இருக்குது. அது ஒரு கசப்பான அனுபவமா இருக்குது. பிரியமானவர்களே, அது இன்பமான அனுபவம். தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். இந்த உலகத்தை மறந்து, இந்த உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் விட்டு, இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசை வாசங்களை எல்லாம் விட்டு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய முகத்தை பார்த்து மன்றாடுகிற, ஜெபிக்கிற ஒரு மனிதனை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். கடைசி காலத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் ஜெபிக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்களை கர்த்தர் பயன்படுத்தினார் சொன்னார். நிழல்பட்டவங்களாம் சுஸ்தமானாங்கன்னு சொன்னான். அவங்க கைப்பிடிச்சவங்களாம் உயிரோட கூட எழுந்தாங்கன்னு சொன்னான். அவங்க உற்று பார்த்தவங்கெல்லாம் விடுதலை ஆனாங்கன்னு சொன்னான். மிக முக்கியமான பேக்ரவுண்ட், மிக முக்கியமான பின்னணி, அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மனிதனை தான் கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதலிலே பயன்படுத்த முடியும். இரண்டாவது, அவர்கள் சொல்லுகிறார்கள், வேத வசனத்தை போதிக்கிறதிலே அவர்கள் பாருங்க இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஏதோ ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு கிடையாது. வேத வசனங்களை ஜனங்களுக்கு சொல்லணும். ஜனங்கள் அறியாமையில் இருளில் இருக்கிறார்கள், சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள், அல்லது கள்ள உபதேசங்களிலே இருக்கிறார்கள், தாறுமாறான உபதேசத்துக்குள்ளாய் கடந்து போகிறார்கள், வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்தில் அப்போஸ்தலர்களைப் போல கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு சுவிசேஷகர்களாய் மாறணும், சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் மாறணும். எல்லார் கரங்களிலும் கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் மௌனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் எப்படி உங்களை பயன்படுத்த முடியும்? அவங்க தெளிவாக சொல்றாங்க, நாங்கள் உபதேசம் பண்ணுவதில்லை, சுவிசேஷம் சொல்லுவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதில்லை இடைவிடாமல் தரித்திருப்போம். நாங்கள் எப்போவுமே எந்த இடத்துல போயும் சுவிசேஷம் சொல்லுவோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வரணும் சொன்னால் உங்களை கொண்டுதான் கர்த்தர் சுவிசேஷம் அறிவிக்க வைப்பார். வானத்திலிருந்து ஏதோ தேவதூதர்கள் வந்து விட மாட்டார்கள், ஏதோ யாரோ வந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட மாட்டார்கள். உங்களை கொண்டுதான் கர்த்தர் சுவிசேஷம் அறிவிக்க வைப்பார். நீங்கள் தான் சுவிசேஷகர்களாய் மாறணும், நீங்கள் தான் சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் மாறணும், நீங்கள் தான் இடைவிடாமல் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாய் மாறணும். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலே பயன்படுத்துவார். இந்த கடைசி கால எழுப்புதலிலே நீங்கள் பயன்படுத்தப்படணும் சொன்னாக்கா நீங்கள் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் வசனத்தை போதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். எனக்கு தெரியாதுங்க, அது பாஸ்டருடைய வேலை, அது அவங்களுடைய வேலை, அது அந்த ஊழியக்காரருடைய வேலை, அது அல்ல.
அதுவல்ல, எல்லாரும் சுவிசேஷகர்களே, எல்லாரும் தீர்க்கதரிசிகளே, எல்லாரும் தேவனுடைய மனிதர்களே. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் உங்களை பயன்படுத்தணும்னாக்கா நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற உபதேசத்தை சொல்லுகிற மக்களாக இருக்கிற போது தான் கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்துவார். அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்க, மௌனமாக இருப்பதற்காக அல்ல. சிலர் பாருங்க, ஆவியானவர் என்னை நடத்துகிறான்னு சொல்லுவாங்க, ஒரு வசனமும் பிரசங்கிக்க தெரியாது, ஒரு வசனத்தை எடுத்து சொல்லவும் தெரியாது. கேட்பாங்க, கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு ஆவிக்குரிய பிரகாரமாக நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்னை நடத்துகிறார் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. நீ சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ பயங்கரமான காலம் வருகிறது. சுவிசேஷம் அறிவிக்க கூடாத காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஐயோ என்று சொன்னால் அகோரமான காரியம், பயங்கரமான காரியம். ஐயோ என்று சொன்னால் பெரிய ஆபத்து வருகிறது. நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கர்த்தர் அதுக்கு தான் நம்மை முன்குறித்திருக்கிறார். இந்த எழுப்புதலில் பயன்படுவதற்கு நீங்கள் தான் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக, வசனத்தை போதிக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். இங்கு அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் மாறினார்கள். ஒரு காலத்தில் பயந்தார்கள், ஒரு காலத்தில் ஓடி ஒளிந்தார்கள், ஒரு காலகட்டத்தில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவர்கள் முன் வரவில்லை. அவர்கள் தங்களுடைய தொழிலை பார்த்து கொள்ளலாம், என்னுடைய வேலையை பார்த்து கொள்ளலாம், நாங்கள் போய் மீன் பிடிக்கிறோம் என்று அவர்கள் பின்மாற்றமாய் போனார்கள். ஆனால் இந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பதாக அவர்கள் மிகப்பெரிய ஊழியக்காரர்களாய் மாறினார்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கலாய் மாறினார்கள், தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அடித்தாலும் உதைத்தாலும் என்ன நடந்தாலும் சரி, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி மிக தெளிவாய் உபதேசம் சொன்னார்கள். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பயன்படுத்தப்படணும் சொன்னால் உங்கள் வாய்கள் திறக்கப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கிற மக்களாய் மாறணும். மௌனமாக இருப்பது அல்ல, ஜெபிப்பது மாத்திரம் கிடையாது, ஆக்ஷன்ல இறங்கணும். ஹல்லேலூயா. கிரியையில விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. விசுவாசத்தை கிரியையில நீங்கள் காண்பிக்க வேண்டும். ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சுவிசேஷம் அறிவிப்பதில் எப்படி இருக்கிறோம்? சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் கர்த்தர் நம்மை கணக்கு கேட்பார்ல. உன்னுடைய இரத்த பழியை உன் கரத்தில் கேட்பேன் என்பதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை கணக்கு கேட்கிற காலம் உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு நாளிலே ஒவ்வொருவருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் எப்படி ஆண்டவரை சந்திக்க முடியும்? எப்படி எழுப்புதலிலே நான் பயன்படுத்தப்பட்டேன் என்று சொல்ல முடியும்? உபதேசம் மிக முக்கியம், சத்தியம் மிக முக்கியம். சத்தியம் ஒரு மனிதனை விடுதலையாக்கும், சத்தியம் ஒரு மனிதனுக்குள்ளாய் கிரியை நடப்பிக்கும். நீ சத்தியத்தை சொல்ல சொல்ல எழுப்புதல் தேசத்தில் வரும். இவர்கள் எத்தனையோ பாடுகள், அப்போஸ்தலர்கள் எத்தனையோ உபதேசங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ விதமான போராட்டங்கள் எல்லாவற்றையும் சந்தித்தாலும் சுவிசேஷம் சொல்லுவதிலே குறைவுபடவே இல்லை. எல்லா இடங்களுக்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். 1ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் சுகபோகத்தை பார்க்கவில்லை, பயம் அவர்களுக்குள்ளாய் வரவில்லை, கலக்கம் அவர்களுக்குள்ளாய் வரவில்லை. சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாய் எல்லா சீஷர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். பயப்படவே இல்லை. சுவிசேஷம் சொன்னதுனால தான் அவங்களுக்கு அந்த நிலைமை.
அதனால தான் கர்த்தர் 1ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய எழுப்புதலை அவர்களை கொண்டு கர்த்தர் செய்தார். இந்த கடைசி காலத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம பயன்படுத்தணும் சொன்னால் பயந்து நடுங்குவதற்காக அல்ல, எதையோ பார்த்து கலங்கி நிற்பதற்காக அல்ல, நமக்கு தெரிந்த சத்தியத்தை, நமக்கு சொல்லியிருக்கிற சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதற்குத்தான் தெரிந்து கொண்டார். இல்லைன்னா நமக்கு ஐயோ, இல்லைன்னா நமக்கு ஐயோ, வேதனை, உபத்திரவம், போராட்டம். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கடைசி காலத்தில் உங்களை பயன்படுத்தணும்னா நீங்கள் சுவிசேஷ அறிவுகளாய் மாறணும். 3வது ஒரு காரியத்தை வேதத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொண்டார் பாருங்க. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்க ரொம்ப தெளிவா. 1ஆம் நூற்றாண்டிலே ஜெபிக்கிறவர்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். 2வது வேத வசனங்களை போதிக்கிறவர்களை தெரிந்து கொண்டார். 3வது அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை கர்த்தருக்கு தாங்க கொடுக்கிறாங்க. இதை அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்காக அல்ல, நானும் அபிஷேகம் பெற்றேன்றதுக்காக அல்ல. எழுப்புதலிலே ஆண்டவர் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்றது எதுக்குன்னா, உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவதற்காக. இந்த அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார்களாம்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களை, அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்கு நெருக்கம் வராம இருந்ததா, உபத்திரம் வராம இருந்ததா, போராட்டம் வராம இருந்ததா? அந்த 7 பேர்ல ஸ்தேவான் என்று சொல்லுகிறவன் ஒருவன், ஸ்டீஃபன். இந்த ஸ்தேவானை கல்லெறிந்தே கொன்றார்கள். ஆனா அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 6:10 வாசிக்கலாம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க, ஆவியை கவனிங்க, ஆவியை எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஒருத்தனால எதிர்த்து நிற்க முடியல. அபிஷேகம் அப்படிப்பட்டது. அதுக்கு தான் ஆவியானவர், அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறியா? உன்னைதான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார், உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஸ்தேவான் அபிஷேகம் பெற்றதுனால தான் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். சீஷர்கள் அபிஷேகம் பெற்றதுனால தான் கர்த்தர் அவளை பயன்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் அதற்குத்தான் ஊற்றப்படுகிறார், அதுக்கு தான் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த அபிஷேகத்தை எல்லார் மேலும் ஊற்றுவதற்கு காரணம் எழுப்புதல் உண்டாவதற்காக, எழுப்புதலை அவர்களை தெரிந்து கொண்டு பயன்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுட்டு நீ வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிறது கிடையாது. அபிஷேகத்தை பெற்றுக்கிட்ட அதனால நான் சபைக்கு வர்றேன் போகிறேன் அது போதும். சிலருக்கு சில லெவல் இருக்கும் பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்ற போதும், அவ்வளவுதான். அதுக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல பிரதர் சிஸ்டர். அதுக்காக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணல, அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஊற்றப்படலை உங்க மேல. நீங்கள் எழுப்புதலில் பயன்படுகிற பாத்திரம் என்பதை உணர்ந்து நீங்க செயல்படும் பொழுது தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஸ்தேவான் பாருங்க, ஸ்டீஃபனுக்கு அவ்வளவு போராட்டம், அந்த அபிஷேகம் அவனை எதிர்த்து நிற்க ஒருவரால முடியலையா, அவ்வளவு ஞானம், அவன் பேசுறதெல்லாம் அவ்வளவு ஞானமாய் வெளிப்பட்டது. 15ஆம் வசனத்தில் வாசிங்கனாக்கா அவனுடைய முகம் பிரகாசம், அவனை பார்க்கவே முடியல. சாக போகிற ஒரு மனுஷன் கல்லெறிந்து கொல்ல போறாங்க, அந்த மனுஷனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி பிரகாசம். காரணம் என்ன? அவன் மேல இருந்த அபிஷேகம். அதே ஆவியானவர், ஆவியானவர்கிட்ட எதனா மாற்றம் இருக்கா?
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஸ்டீஃபன் மேலே என்ன அபிஷேகத்தை கர்த்தர் போட்டாரோ, ஸ்தேவான் மேலே எந்த அபிஷேகம் இருந்ததோ அதே அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பெற்றுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கோம், என்ன செய்கிறோம்? எழுப்புதலிலே நீங்கள் பயன்படுகிற பாத்திரம் என்பதை மறந்து போகாதீங்க. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எவ்வளோ சபைகள் இருக்கிறது, வெவ்வேறு டினாமினேஷன்ஸ், வெவ்வேறு பல திருச்சபைகள் உலகம் முழுசும் இருக்குது. எல்லா இடங்களிலும் ஆவியானவர் ஊற்றப்படவில்லை, எல்லா இடங்களிலும் அபிஷேகம் இல்லை. ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? ஏன் உங்க மேல ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றினார்? எல்லா சபைகளிலும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? ஏதோ ஒன்றை செய்வதற்காக, ஆண்டவர் எழுப்புதலிலே பயன்படுத்துவதற்காக அபிஷேகம் பெற்றவர்கள் தேவை. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் தேவை. அதுக்கு தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார், உங்களை பயன்படுத்துவதற்காகத்தான். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? இல்லைன்னு சொன்னால் கேட்டு பெற்றுக்கணும். என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கணும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம இந்த கடைசி காலத்தில் ஊழியமும் செய்ய முடியாது, ஜெபிக்கவும் முடியாது, எழுப்புதலே பயன்படவும் முடியாது. 8 சொரக்கா கூட்டுக்கு உதவாது. என்ன பிலாசபி, என்ன தியாலஜி, என்ன உழுந்து பரண்டு படித்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும் சொன்னா should be கட்டாயம் ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. நிறைய பேர் இன்னைக்கு ஊழியம் செய்கிறாங்க, அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, ஆவியானவர்னா என்னன்னு தெரியாது. தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரனாக மாறிட்டாங்க, பைபிள் எடுத்தவங்களாம் ஊழியக்காரன் ஆயிட்டாங்க. நோ, அவர்களை கர்த்தர் ஒருபொழுதும் பயன்படுத்த மாட்டார். வேண்டுமானால் சில இடங்களில் சில காரியங்களை அவளை கொண்டு செய்யலாம், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்காகத்தான் உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு தான் ஆவியானவர். இங்கே நர்ஸா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. எழுப்புதலுக்கு, 1ஆம் நூற்றாண்டினுடைய எழுப்புதலுக்கு அபிஷேகம் பெற்றவங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீ கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணிக்க நோக்கம் என்ன தெரியுமா? இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவதற்காக. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? எதுக்கு ஆவியானவர் ஊற்றப்படுகிறார்? ஏன் அபிஷேகத்தை நீங்க பெறுறீங்க? ஏன் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இந்த கடைசி காலத்தில் இறங்கி இருக்கிறார்? ஒரு பெரிய மாற்றம் உங்களை கொண்டு செய்வதற்காக, ஆண்டவர் எழுப்புதலில் பயன்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, 4வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதே வசனத்தில் வாசிக்கலாம். 6:3 பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை, நற்சாட்சி பெற்றிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. 7 பேரை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சி பெற்றிருக்கிற. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை எழுப்புதலே தெரிந்து கொள்ளுகிறார்? நற்சாட்சி இருக்கணும், நல்ல விட்னஸ் இருக்கணும், உங்களை குறித்து நல்ல சாட்சி இருக்கணும். சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் செய்கிறவனை தான் கடைசி காலத்தில் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், நான் இப்படி போகிறேன் அப்படி போகிறேன், நான் ரொம்ப மாடர்னாக இருக்கிறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், அவங்கள ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. உடைய கேரக்டர் முக்கியம், உடைய வாழ்க்கை நற்சாட்சி முக்கியம். சாட்சியா இருக்கீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன். உடைய சாட்சி, உடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, நற்சாட்சி பெற்றவர்களை தான் கர்த்தர்
முதலாம் நூற்றாண்டிலே தெரிந்து கொண்டார். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா நீங்க வாழ்கிற சாட்சியா இருக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்க குடும்பத்தில், உங்களுடைய திருச்சபையில், உங்களுடைய ஊழியங்களில், நீங்க போகிற இடத்துல இயேசுவை எப்படி பிரதிபலிக்கிறீங்க? உங்களுடைய சாட்சியின் மூலமா தான் பிரதிபலிக்கிறீர்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாம் தெரியும், சாட்சி தாறுமாறா இருக்கும். சாட்சியின் ஜீவியம் இல்லை. ஒரு பழமொழி உண்டு, டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டெல் யுவர் கேரக்டர் என்று சொல்லி. நண்பர்களை சொல்லு, உன்னுடைய சாட்சியை, உன்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்டிருப்பான், ஆனால் நண்பர்கள் பார்த்தாக்கா பொல்லாதவனா இருப்பான். ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, கூட இருக்கிறவன் பார்த்தாக்கா தாறுமாறான நாட்களாக இருப்பாங்க. நீ ரட்சிக்கப்பட்டது வீண், அபிஷேகம் பெற்றதும் வீண், சுவிசேஷம் அறிவிப்பதும் வீண். அதில் ஒரு கட் ஷாட் வரணும், அதில் ஒரு துண்டிப்பு வேண்டும், அதில் விருத்த சேதனம் வேண்டும். அதில் நீ விட்டு கொடுக்காமல் கர்த்தரால் ஒரு பொழுதும் பயன்படுத்தப்பட முடியாது. நண்பர்களை விட்டு கொடுக்க ஆயத்தம் இல்லை. ஆனால் பாருங்க, ஆண்டவர் பயன்படுத்தணும். பழைய நண்பர்கள் அப்படியே இருப்பார்கள், எல்லாம் பழைய காரியங்கள் அப்படியே இருக்கும், இவர் மட்டும் வித்தியாசமா இருப்பார்கள். நோ, கர்த்தரவர்களை பயன்படுத்த முடியாது. உன்னுடைய சாட்சி முக்கியம், உன் கூட இருக்கிறவங்க முக்கியம், உன்னோடு கூட இருக்கிற ஆவியில நிரம்பினவர்கள் முக்கியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் என்ன செய்யணும்? அவங்கள பயன்படுத்தணும். ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும் சொன்னா நீங்க நற்சாட்சி பெற்றவங்களா இருக்கணும். உங்களுடைய கேரக்டர் முக்கியம். நீங்க என்ன செய்றீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். யாருக்கோ யாரோ வேண்டாம்னாலும் மறைக்கலாம். உங்களுடைய தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறீங்க? யாரோடு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க? யாரோடு உங்களுடைய கனெக்ஷன் இருக்குது? யாரோடு கூட ரொம்ப அன்பு செலுத்துறீங்க? யாரு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்க? கவனித்து பார். எச்சரிப்பு, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீ ஆவிக்குரியவன் என்று யாரை ஏமாற்ற? ஆவியானவரை ஏமாற்றவே முடியாது. சுவிசேஷத்தை நீ கேட்டும் இன்னும் மனம் திரும்பாமல் என்ன காரியத்தை செய்து என்ன பிரயோஜனம்? உழுண்டு புரண்டாலும் சரி, உடைய சாட்சியின் ஜீவியம் முக்கியம். சாட்சி இல்லைன்னு சொன்னாக்கா ஆண்டவர் உன்னை பயன்படுத்தவும் முடியாது, பரலோகத்தில் இடம் கொடுக்கவும் மாட்டார். பரலோகத்தில் உங்களுக்கு இடம் வேணும்னாக்கா உங்களுடைய சாட்சி முக்கியங்க, உடைய வாழ்க்கை முக்கியம். எப்படிப்பட்ட தொடர்பில் இருக்கிறோம் ஆராய்ச்சி பாருங்க. ஏன் நமக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுக்கல? ஏன் நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தலை? எல்லாம் இருக்குது, ஆனால் சாட்சி இல்லை. நற்சாட்சி பெற்றவர்கள் வேண்டும். எழுப்புதலில் ஆண்டவர் பயன்படணும் சொன்னால் நற்சாட்சி பெற்றவர்கள் வேண்டாம். நல்ல சாட்சி. உங்களை குறித்து உங்கள் வீட்டில் நல்ல சாட்சி சொல்லுவாங்களா? உங்கள் மனைவி சொல்லுவாங்களா? உங்களை கணவர் சொல்லுவாங்களா? உங்களை குறித்து உங்கள் பெற்றோர் சொல்லுவாங்களா? உங்களை குறித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்களா? உங்களை குறித்து திருச்சபை சொல்லுமா? உங்களை குறித்து வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்களா? நல்ல சாட்சி உங்களுக்கு இருக்கா? ஆராய்ச்சி பாருங்க. நல்ல சாட்சி இல்லைன்னா கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். கைவிடப்பட்டுருவோம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, ஆவியானவர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கார். எழுப்புதலிலே ஆண்டவர் பயன்படுத்தணும்னு சொன்னா உடைய கேரக்டர் முக்கியம். உடைய கேரக்டர் முக்கியம். சமீபத்தில் பார்த்தோம், ஒரு பெரிய ஊழியக்கார், செய்தித்தாள்களில் வந்தது, பல இடங்களில் நியூஸில் வந்தது, என்னென்னோ வந்தது, பார்த்தோம்ல. சாட்சி இல்லையே, ஊழியம் போயிடுச்சு. உலகம் முழுசும் பிரசித்தி பெற்ற, கோடிக்கணக்கில் பணம், புகழ், செல்வாக்கு, திறமை, தாளந்துகள், கிருபை எல்லாம் இருந்தது. சாட்சி இல்லையே, சாட்சியில் விழுந்து போயிடுச்சு.
கவனித்து பார் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கவனித்து பாருங்க. அவங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு முன்மாதிரியாய் வைக்கிறார். கேர்ஃபுல்லாக இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு முன்மாதிரியான காரியங்களை நமக்கு செய்து காண்பிக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சாட்சி இல்லைன்னு சொன்னால், நற்சாட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால், இன்னும் விட வேண்டிய காரியங்களை விட்டு மனம் திரும்புக. நல்ல சாட்சிகளை ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க. கடைசி காலத்தில் ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்போஸ்தலரை பயன்படுத்துவதற்கான ரகசியமே அதுதாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணாங்க, அவங்க வசனத்தை போதித்தாங்க, ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தாங்க, நல்ல சாட்சி உள்ள ஜீவியத்தை செய்தார்கள், நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் பின்மாற்றமாய் போகவில்லை. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் அன்பை விட்டு அவர்களை பிரிக்க முடியவில்லை. நல்ல சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியாய் கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். இந்த கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி கால எழுப்புதல் ஆண்டவர் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி நம் மீதெல்லாம் அந்த அபிஷேகத்தை கொடுப்பதற்கு காரணம் நம்மை நல்ல சாட்சி உள்ளவளாய் மாற்றுவதற்காக, ஜெபிக்கிற மக்களாய் மாற்றுவதற்காக, நம் ஆண்டவருடைய வசனங்களை போதிக்கிறவளாய் மாறுவதற்காக கர்த்தர் நம்மை அப்படியாய் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அபிஷேகத்தை பெற்றோம். சிலர் மௌனமாக இருக்கிறோம், அல்லது சிலர் அபிஷேகமே வேண்டான்னு உட்கார்ந்துருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில் எழுப்பதனாலே இன்னும் தெரியாமல் அது யாருக்கோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். கர்த்தர் யாரை பயன்படுத்துவாரா? சாதாரண மக்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சாதாரணமாக ஜெபிக்கிறவங்கள, சாதாரணமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவங்கள, சாதாரணமாக பாருங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனிதனை யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில் நல்ல சாட்சி இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் அவனை பயன்படுத்துவார். உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவாரா? ஆராய்ச்சி பாருங்கள், ஆராய்ச்சி பாருங்கள். நம்மை நிதானித்து அறிவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஒரு வேளை 1ஆம் நூற்றாண்டில் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு எப்படிப்பட்டவளை தெரிந்து கொண்டார் என்பதை வேதம் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி கால எழுப்புதலில் நாம் பயன்படுவதற்கு இவைகளெல்லாம் நமக்கு தேவை. இதில் ஒன்று குறைஞ்சி போனாலும் சாரமற்றதாய் போய்விடும். ஒன்று குறைஞ்சி போனாலும் கர்த்தர் உன்னை பயன்படுத்த மாட்டார். இது இருக்குது, அது இருக்குது, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் முழுமையாய் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எழுப்புதலில் பயன்படணும்னு ஆசை இருக்கா? எழுப்புதல் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும் ஆசை இருக்கா? நான் சொல்ல இந்த பைபிள் சொல்லுகிறது. 1ஆம் நூற்றாண்டில் சீஷர்கள் அப்படித்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த கடைசி காலத்தில் அதே விதமான எழுப்புதலை கர்த்தர் நமக்கு கொண்டு வர போகிறார். அதே எழுப்புதல் உலகம் முழுவதும் நடக்க போகிறது. நீங்களும் நான் தான் சீஷர்களாக இருக்கிறோம். நீங்களும் நான் தான் சீஷர்களாக இருக்கிறோம். சீஷர்களாக இருக்கிற நாம் முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க என்பதை யோசித்து பார்த்து நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாமா? நம்மை அர்ப்பணிக்கலாம். இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, நீ தொடுவீராக உடைய அபிஷேகத்தை அனுப்பி கடைசி காலத்தில் இவளை பயன்படுத்துங்க. உடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி தேசத்தில் எழுப்புதலில் இவர்கள் பயன்படுத்தும். ஆவியானவர் கிரியை நடப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.